ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை இந்திய அணி 3வது முறையாக வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி துபாயில் நடைபெற்றது. இதில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்த நிலையில் இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 251 ரன்களை குவித்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக டேரன் மிட்சல் 63 ரன்கள் குவித்தார். இந்தியா தரப்பில் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினர். இலக்கை துரத்தி பேட்டிங் செய்த இந்திய அணி 49 ஓவர் முடிவில் இலக்கை அடைந்து 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு சாதனை படைத்தது. இந்திய அணி கோப்பையை வென்ற நிலையில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்.